I'm completing 35 years in media. காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு இல்லை இரவு நேரங்களில் கூட பணிபுரியக்கூடிய ஒரு கட்டாயங்கள் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் என்னுடைய 2 குழந்தைகளையும் பராமரித்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னாக்கா என்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான் காரணம். விகடன் தாத்தா ஐகானை இந்த கையில் வாங்கிக்கிறதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை. பவர்ட் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரெடி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா. ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி. சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். அக்ரி பார்ட்னர் சத்யம் அக்ரோ கிளினிக். ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. டிஜிட்டல் OOH பார்ட்னர்ஸ் ஸ்கைராம்ஸ் ஹைலைட் மீடியா. டிஜிட்டல் partner Daily Hunt and multiplex partner AGS Cinemas. 2023க்கான பெஸ்ட் நியூஸ் ரீடர் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. இந்த ஒரு கேட்டகரியில் விருதினை வழங்குவதற்காக யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடித்த ஒருத்தங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். நல்ல நாளாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை நமக்கு இருக்கும். ஆனால் அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது இவங்க சொன்னால் தான் நம்ம கையிலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அவ்வளோ அழகான விஷயங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அந்த சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய திருமிகு விஷால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நல்ல கைத்தட்டலுடன். அவர்களுடன் இணைந்து நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ் மிஸ்டர் ஜெகதீஷ், சீஃப் சேல்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இதனை வழங்குவதற்காக. மேம் எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி உங்களை பார்த்தனோ அப்படியே இருக்கீங்க மேம். நீங்கள் நான் உங்கள் 2 பேர் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த ஷோஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோமா, அதில் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எவ்வளோ சிக்னல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க பார்த்துக்கேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். மேம், நான் உங்களோட ராசி பலன் வந்து எங்கள் அப்பா அந்த சைடு உட்காந்து பார்ப்பார். அவர் கன்னி ராசி, அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பார். நான் துலாம், எனக்கு எப்படி இருக்குன்னு பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணுன்ற ஃபீலில் போவேன். இன்றைக்கி எப்படி மேம் துலாம் இருக்குது? நான் எந்த அளவுக்கு உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன்னா, உங்களை பார்த்து நான் ரேடியோவில் இப்போ ஜோசியம் சொல்கிறேன், உள்ளூர் நாராயணன் ஒன்று வரும், அது நான் தான் எழுதி சொல்லின்னு இருக்கேன். அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எங்களை. துலாம் ராசி இன்றைக்கி எப்படி மேம் இருக்குது? ஓகேவா? துலாம் ராசிக்கு இன்றைக்கி அவங்க கண்டிப்பாக ஸ்டேஜில் இருப்பாங்க. 2 துலாம் ராசி சேர்ந்து இருப்பாங்க. ஏன்னா நம்ம 2 பேரும். ஆஹா மேடம், அப்போ எனக்கும் சொல்லுங்கள் மேடம். மகரம் இன்னைக்கு வேற நல்ல நாள் வந்து துலாமோட சேரும் போது ஜொலிப்பாங்க. ஆஹா, அன்பீட்டபிள் காம்போவாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இனிமேல் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எந்த கேட்டகரியில் பெஸ்ட் நியூஸ் ரீடர் அப்படின்ற கேட்டகரியில் தான் விருது யாருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். எவி ப்ளீஸ். தமிழ் செய்தி வாசிப்பாளர்களின் பாசத்திற்குரிய முகம். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக தன் தெளிவான தமிழ் உச்சரிப்பாலும் இனிமையான குரல் வளத்தாலும் தமிழக குடும்பங்களின் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருப்பவர். 250 பேர் கலந்து கொண்ட நேர்காணலில் தேர்வானது முதல் இன்று வரையிலான இவரது பயணம் சாதிக்க துடிக்கும் உள்ளங்களுக்கான உத்வேகம். சுனாமி பேரலையின் போது தொடர்ச்சியாக வழங்கிய நேரலை செய்திகளில் நிதானம் காட்டியதும், முன்னெச்சரிக்கையை கச்சிதமாக வழங்கி பதற்றம் தவிர்த்ததும் துறை சார்ந்த இவரது அனுபவத்தின் வெளிப்பாடு. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர் தொகுத்து வழங்கிய வணக்கம் தமிழகம் நிகழ்ச்சி அதிகாலையில் வழங்கிய உற்சாகம் அளவில்லாதது. சமூக வலைத்தளங்கள் ஏதுமற்ற அந்த காலகட்டத்தில் இவர் சொல்கிற திரை விமர்சனத்தை பார்த்த பிறகு படம் பார்க்க சென்றவர்கள் ஏராளம். புண்படாத வகையில் குறைகளை சுட்டிக்காட்டுவது, நிறைகளை மனதார பாராட்டுவது என திரைப்படங்களுக்கு ஒற்றை வார்த்தையில் இவர் சொல்கிற நச் விமர்சனம் துல்லியமான ஒன்று. சிறு வயதில் செய்தி வாசிப்பதையே ஆச்சரியமாக பார்த்ததில் தொடங்கிய ஆர்வம் கவனமாக மாற அதை தன் கடும் உழைப்பால் சாத்தியப்படுத்தினார். மார்க்கெட்டிங், கார்மெண்ட்ஸ் என பல துறைகளில் பணிபுரிந்தபடி ஊடகத்துறைக்கு இவர் அளித்திருந்த பங்கு மிக பெரியது. எத்தகைய சூழலிலும் நம்பிக்கையுடன் உழைப்பது, துறை சார்ந்த தெளிவான அறிவுரைகள் வழங்குவது என மீடியாவில் பணிபுரிகிற பலருக்கும் முன்னோடியாக இருக்கிற ரத்னாவை போற்றி பாராட்டுவதில் பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். இந்த விருதை வந்து என்னுடைய
ஆருயிர் தோழி என்னோட நெடுநாள் பயணம் செஞ்ச விஷால் கையிலேருந்து வாங்கிக்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த தருணத்தில் என்னுடைய தாய் தந்தையர் இங்கே வந்திருக்காங்க. ஓ சூப்பர். இந்த ஜூலை 28th ஐம் கம்ப்ளீட்டிங் 35 years in மீடியா. ஸோ இந்த விருதை வந்து அதற்கான ஒரு முன்னோடி பரிசாக ஒரு ரெக்கக்னிஷனாக நான் ஏற்றுக்கிறேன். ஐ வுட் லைக் அப்பா அம்மா ஆல்சோ டு கம் ஆன் ஸ்டேஜ் டு ரிசீவ் திஸ். எத்தனையோ நாட்கள் வந்து நான் ஸ்டூடியோவில் காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு இல்லை இரவு நேரங்களில் கூட பணிபுரியக்கூடிய ஒரு கட்டாயங்கள் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் என்னுடைய 2 குழந்தைகளையும் பராமரித்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னாக்கா என்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான் காரணம். அம்மா just completed 82 days back. So this is my birthday gift to her. Amazing. I think இந்த ஒரு 86 years old. I want them along with me while I am receiving this award. Thank you so much. I think இது உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, எங்களுக்கும் கூடுதல் பெருமை. நம்ம எல்லாருமே இணைஞ்சு I think ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 35 years in media, which is definitely not an easy job. மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள் ரத்னா அவர்களுக்கு. நார்மலாக சொல்லுவாங்க வயசு அனுபவம் அப்படின்லாம். உண்மையிலேயே உங்களோட அனுபவம் இங்கே இருக்க எங்களோட மாதிரி ஆட்களோட வயசோட அதிகம் மேம். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, சாதிச்சிருக்கீங்க. தொடர்ந்து அதே கிரேஸ் அதே க்ளோவோட ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு சந்தோஷம். இந்த ஒரு நேரத்துலையும் அப்பா அம்மாவை மேடைக்கு ஏற்றி அவங்க கரங்களால் அந்த விருது வாங்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விகடனுக்கு மிக மிக நன்றி. ஏன்னா ரத்னா மாதிரி பொறுமையாக எல்லா நாள் ஷூட்டிங் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஷூட்டிங் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னைக்காவது உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் மாற்றி மாற்றி சன் டிவியில் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. ரத்னாவோட ப்ரோக்ராம்னாலே திரை விமர்சனம்னா மனப்பாடம் நிறையா பண்ணணும். ஐயோ பயப்படுவோம், ரத்னா மேம் வரலன்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு. அவ்வளோ டெலிஜென்ட்டாக பண்ணுவாங்க. ஷி இஸ் வெரி சிம்பிள், வெரி இன்டெலிஜென்ட். ஷீ டிசர்வ்ஸ் இட் ஸோ வெரி வெல். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ரத்னா. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ரத்னா மேம்கிட்ட பல விஷயங்கள் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நமக்காக மேடைக்கு வந்த அப்பா அண்ட் அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி. நீங்கள் எல்லாம் இங்கே பரபரப்பாக பேசிட்டு டைமில் இவங்க 2 பேரும் அழகாக க்யூட்டாக பேசிக்கிறாங்க. போகலாமா இருப்பா கொஞ்சம் இரு. இந்த பொறுமை தான் இந்த அழகை இவ்வளோ அழகாக சூப்பராக நீங்கள் பேசும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. #கப்புள் கோல்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க. இதான் ரியல் கப்புள் கோல் நினைக்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷம் ஐயா, மனமார்ந்த நன்றி. ஸோ எஸ் மேம், இந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்காக சொல்லிட்டீங்க. பட் எத்தனையோ வருஷமாக நீங்கள் நியூஸ் வாசிச்சிருக்கீங்க, எத்தனையோ பிரபலங்களுக்கு வந்து வாசிச்சிருக்கீங்க. இந்த தருணத்தில் நாங்கள் ஒரு சில பிரபலங்கள் சொல்லான் இருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் வாசித்த செய்திகளை எங்களுக்காக இங்கே நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். போயிடலாமா? ஸோ ஒவ்வொரு பேரும் சொல்ல நிறைய நியூஸ் அவங்கள பற்றி வந்திருக்கும். டாப் ஆஃப் த மைண்டில் வர நியூஸ் எங்களுக்காக சொல்லணும் மேம். நான் படித்த நியூஸ் கேட்குறேன். நீங்கள் நியூஸ் ரீடராக இருந்தப்போ எல்லாருக்கும் படிச்சிட்டீங்க மேம். ஸோ கலைஞர் ஐயா அவர்கள் சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு வர நியூஸ். முதல் டெஸ்ட்டே பயங்கரமாக இருக்கேன். 1996 சன் டிவி நியூஸ் ஸ்டார்ட் பண்ணப்போலாம் அந்த காலகட்டங்களில் சுமார் ஒரு 10-15 வருடங்களுக்கு வந்து கலைஞர் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்து ஒரு 3 பக்கங்கள் இருக்கும் ஒரு நியூஸ். ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா முடிக்கிறதுக்கு ஒரு 5 லைன்ஸாவது வேணும் அந்த ஃபுல் ஸ்டாப் வரத்துக்கு. அதுக்கு நடுவில் நிறைய கமா, பாஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு நல்ல செய்தி வாசிப்பாளராக நம்ம மாறணும் அப்படின்னா அந்த கலைஞர் அறிக்கையை ரெகுலராக எடுத்துகிட்டு போய் படித்தாலே போதும். என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் அந்த கலைஞர் அறிக்கையை இந்த நியூஸை தான் நான் எடுத்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து ஓரளவுக்கு எனக்கு தமிழில் ஆளுமை கிடைத்ததற்கு கலைஞர் ஐயா ஒரு மிகப்பெரிய காரணம். அவருடைய எழுத்து பெரிய காரணம். மேம் எங்களுக்கு என்னென்னா நீங்கள் நியூஸ் படிக்கிறப்போ ஐயா அவர்களை பற்றி படித்த ஒரு நியூஸ், ஐயாவை பற்றி படித்த எனக்கு என்னை டக்குன்னு பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அது வழியாக நம்ம எல்லாரும் ஊனமுற்றவர்கள், ஹேண்டிகேப்ட் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்போம். முதலாக கலைஞர் ஐயா தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு புதிய டெர்மினாலஜி அவங்களுக்காக காயின் பண்ணி மாற்றுத்திறனாளிகள் வாரியம்னு ஒன்று அமைச்சு அந்த நியூஸை நான் படித்தேன். அப்போ என் மனதிற்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அந்த வார்த்தை வந்து இப்போ யாரும் ஊனமுற்றவர்கள்னு சொல்கிறதே இல்லை, எல்லாரும் மாற்றுத்திறனாளிகள் தான் சொல்கிறேன்.
இட் மேட் அ ரெவல்யூஷன். நான் அந்த நியூஸை நான் படித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர் சூப்பர். எஸ், அடுத்ததாக ஜெயலலிதா அவர்கள் 14 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு ஆளுமை மிகுந்த பெண்மணி. நிறைய நியூஸ் அவங்களுக்கு அந்த 14 வருஷத்தில் அவங்கள பற்றி நிறைய நியூஸ் நான் படிச்சிருக்கேன். ஆனால் என்னை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கின நியூஸ்லாம் வந்து அவங்க அந்த 3 மாதங்கள் மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் அட்மிட் ஆகியிருந்ததும், அதை சுற்றி நடந்த பரபரப்புகளும் விறுவிறுப்பான சம்பவங்களும், இறுதியில் அவங்க உயிரிழந்த அந்த நாளும், அந்த நியூஸ்லாம் படித்தது தான் என்னை ரொம்ப பாதித்த விஷயம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் ஐயாவை பற்றி ரீசண்டாக நான் படித்தது ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி இருக்கும். பிரக்ஞானந்தா இளம் புயல் செஸ் வீரர் இல்லையா, அவர் அந்த ஃபிடே சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சிருவாருன்னு நினச்சி மொத்த இந்தியாவும் அவருக்காக காத்திருந்தது. எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் அவர் மேலே தான் இருந்தது. ஆனால் கடைசி ரவுண்டில் அந்த குழந்தை தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. அப்போ வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அவனுக்கு ஒரு வீடியோ கால் போட்டு பிரக்ஞானந்தா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் பேசினார். அந்த குழந்தையை ஊக்கப்படுத்தும் விதமாக, பரவாயில்ல தம்பி, அவர் பேசினதே ரொம்ப அழகாக இருந்தது, பரவாயில்ல தம்பி, இதுவரைக்கும் வந்திருக்கீங்கல்ல, அடுத்த தடவை நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஒரு இளம் செஸ் வீரரை அந்த வீடியோ கால் போட்டு ஊக்கப்படுத்தின நியூஸை படித்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர் சூப்பர். தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நியூஸ் வந்து வெறும் 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கிறதாகட்டும், இல்லை நியூஸுக்குனே தனி சேனல் வந்தால் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் மேமோட குரல் அதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். விகடன் தாத்தா ஐகானை இந்த கையில் வாங்கிக்கிறதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சின்னத்திரை கலைஞர்கள் ஓரளவுக்கு இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட்டை எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி செய்தி வாசிப்பாளர்களுக்கெல்லாம் பெரிய மேடைகள் இதுவரைக்கும் இருந்ததில்லை. அதை முதலாக முன்னெடுத்து முதல் பத்திரிகை ஆனந்த விகடன் தொடரணும். நிறைய செய்தி வாசிப்பாளர்களுக்கு நீங்கள் விருதுகள் கொடுக்கணும், நிறைய அப்கமிங் ஆங்கர்ஸ்க்கு நீங்கள் விருதுகள் கொடுக்கணும். எங்களுடைய சர்வீசஸையும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி பெரிய பாரம்பரியத்தில் இருக்கிற இந்த ஆனந்த விகடன் இப்பேற்பட்ட ஒரு பெரிய சேவையை செய்து அதில் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த செய்தி வாசிப்பாளராக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த விருதை எனக்கு வாங்கி கொடுத்த இறைவனுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், என்னுடைய குடும்பத்தாருக்கும், ஆனந்த விகடன் ஊழியர்களுக்கும், நிறுவனத்துக்கும், என்னுடைய சேனலான சன் டிவிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னே நீங்கள் எப்பயுமே உங்களுடைய ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வணக்கம் சொல்கிறதுலேயே நாங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிடுவோம். இந்த நேரத்தில் அதை நாங்கள் பார்க்குறோன்னு ஆசைப்படுறோம் லைவாகவே. அந்த வணக்கம் மட்டும் எங்களுக்காக உங்களுடைய ஸ்டைலில். ஓகே, வணக்கம். விகடன் 2023 சின்னத்திரை விருதுகள் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பல தரப்பட்ட சின்னத்திரை கலைஞர்களை இவங்க இந்த மேடையில் அங்கீகரிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய பணி தொடர என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த முதல் எடிஷனில் முதல் விருது உங்களுக்கு போய் சேர்ந்து நியூஸ் ரீடர் அப்படிங்கிற கேட்டகரியில் மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர் பாய் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை. வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், a tradition of excellence in silk. கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ். live together, love together, love together. Associate sponsor சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி. சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விஷாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். அக்ரி பார்ட்னர் சத்யம் ஆக்ரோ கிளினிக். ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஸ்கைராம்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் டெய்லி ஹண்ட். மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னர் AGS சினிமாஸ்.